ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 214வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் நல்லா இருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்து வாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துட்டு சின்ன கிளான்ஸ் அந்த கிளிப்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. போன எபிசோடில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எம்பரர் யான்ஷன் அவங்க இடத்துக்கு வந்து போயிருப்போம், அதோட காட்டுறாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேலஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி காட்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கா. அந்த எம்பரர் யான்ஷன் வந்து பேசுவான். ஸோ தேர்ட் பிரதர், நீ வந்து என்னோட கிளானை காப்பாற்ற நான் ஸ்பேஸ் லாக் போட்டு வச்சிருந்தேன், அதை தாண்டி வர்றது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தெரியாத மாதிரி சமாளிக்க. இதை கேட்ட ஹீரோவும் இவனுக்கு வந்து மாஸ்டர் கொடுத்த அந்த பேட்டில் கிளாமிட்டி ஆர்னர் அதை கொடுக்க வந்து விருப்பம் இல்லை, அதனால எப்படிலாம் சமாளிக்கிறான், மாஸ்டர் அது எனக்காக வந்து கொடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவும் பார்த்தோம்னு சொல்லிடுறான். ஸோ நான் வந்து மாஸ்டர் கொடுத்த கிளாமிட்டி ஆர்மர் பைட்டல் ஆர்மர் அதுக்காக தான் மாஸ்டர் நான் வந்து வந்திருக்கேன் சீனியர் அப்படின்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை உனக்கு கொடுக்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ட்டு அந்த ஒரு சுப்ரீம் லெவல் ட்ரெஷர் கிளாமிட்டி பேட்டில் ஆர்மர் அதை பற்றி வந்து வெளியே வந்து எடுக்கிறான். ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் வந்து மாஸ்டர் ஆர்டர் படி உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கணும், அது என்னோட கடமை அப்படின்னு கொடுக்க போய் ஹீரோ சரி ஓகே அக்செப்ட் பண்ணா. திடீர்னு ஹீரோ மேலே கொடூரமான ப்ரெஷரை பற்றி வந்து கொடுக்குறான். இது உடனே பிரதர் சீனியர் பிரதர் என்னது இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அவன் சொல்லுவா அதுக்கு ஸோ இந்த ஆர்மர் வந்து ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், ஸோ இதை உங்ககிட்ட கொடுக்குறா, இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட வந்து பவர் இருக்கணும், இல்லை அப்படின்னா இது வந்து ஏலியன் ரேஸ்ட்டு போயிடும், அப்புறம் அதனோட பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது, அதனால் உன்னோட பவரை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவனுமே பார்த்தீங்கன்னா ஹீரோட கொடுக்கணும்னு வாண்டடாக பார்த்தீங்கன்னா வம்பிழுத்து இருக்கான் இடத்துல. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு ஹீரோ வந்து புரிஞ்சு ஓகே இவன் நம்ம கிட்ட இந்த பேட்டில் ஆட்டையே போகிறதுக்கு பார்க்குறான் அப்படின்ட்டு உடனே வந்து ஹீரோ வந்து பேசுவான் அந்த இடத்துல. ஓகே பிரதர், நீ வந்து இப்படி என்ன டெஸ்ட் பண்ணுற விஷயத்த நான் வந்து மாஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டோடனே உனக்கு என்ன சொல்கிறதே வந்து தெரியல இந்த இடத்துல. இது கேட்டேன் இப்போ நீ அதை கொடுக்கலன்னா நான் வந்து மாஸ்டர்கிட்ட டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தடுக்க முடியாதுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்டில் ஆர்மரை பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்கிட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஆர்மர் ஹீரோ ஒட்டம்புகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அவனுக்கு மேலே ஆர்மர் மாதிரி படிய ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோட புது லுக்கில் தக்காளி தரமாக அந்த இடத்துல வந்துருக்கான். அதுக்கு பின்னாடி வச்சிருக்கானுங்களே ஒரு டிசைன்ஸ் பயங்கரமாக இருக்கு இடத்துல. ஹீரோ போகிற போக்கல ஓகே சீனியர் பார்க்கலாம் பை பை அப்படின்ட்டு வெறுப்பு ஏற்றிட்டு போகும். இதை கேட்டவொடனே வந்து நீ அந்த பேட்டில் பிரிமல் ஸ்டார் அதுக்கு தானே பாருவா அங்கே பார்த்துக்கிறேன் ஜூனியர் பிரதர் அப்படின்ட்டு அவனை போயிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் வந்து ஹீரோ வாங்கிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஒரு பிரிமோடியல் ஸ்டார் அது ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 1081 ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. எல்லா இடத்துல போர்ட்டல்ஸ் உருவாகிட்டு இருக்க. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டார் ஓப்பன் ஆச்சு, எல்லாம் கிளம்ப வேண்டிய ட்ரெஷர் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 ஸ்வார்ட்ஸ் ஆச்சு, அவரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஜு பிரதர் அவருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வித்தியாசமான ரேஸ்லேருந்து பல பவர்ஃபுல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிளேட் ரேஸ், இந்த ரேஸ்லேருந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லான பீப்புள் கும்பலாக கூட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர்ஸை இருக்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பேட்டில் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட டிராகன் ஷிப் பிளாக் டிராகன் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான். ஸோ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்க இடத்துல இந்த இடத்தையும் ஒரு பேட்டில் ஃபீல்டாக மாற்ற இங்கே கிடைக்கிற ட்ரெஷர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனை கொன்று அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் ஆட்டையை போட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் அப்படின்ட்டு ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பொறுமையாக வந்து என்னென்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டார்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல மொத்தமாக வந்து 1081 ஸ்டார் வந்து இருக்குது. அதுக்கு 2 பக்கமும் போர்ட்டல்ஸ் இருக்குது. அது வந்து என்னன்னா இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த பிளானெட்டில் வேணாலும் எப்போ வேணாலும் பவர்ஃபுல் பீப்புள்ஸ் வருவானுங்க, எப்போ வேணாலும் அது டேஞ்சரான இடமா வந்து மாறலாம் அப்படின்ட்டு உடனே நம்ம பார்பிட்டா ஆல்ரெடி அந்த பார்க்கிங் வேலையை பார்த்து விட்டதுனால எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப அதிகமான ட்ரெஷர்ஸ் இருக்கிற விஷயம் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக நீ தெரிஞ்ச சத்தியமாக வந்து ஆல்ரெடி வர பிரச்சனை எல்லாமே எல்லாருமே உடனே டார்கெட் பண்ணுவாடா லூபங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்னடா பலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவோட க்ளோன் இருக்குல்ல, ஓஷன் க்ளோன், பிளட் ஓஷன் க்ளோன், அதனோட சைஸ் அப்படியே வந்து சின்னதாகிறான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிடைச்ச புது ஆர்மர் பேட்டில் கிளாமிட்டி ஆர்மர், அந்த ஆர்மரை பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ஆன் செயினில் உடம்புல போட்டு விட அது கோல்டன் ஆன் ஜெயின்டானங்கிறதே சந்தேகமாக இருக்கிற லுக்கி வந்து இருக்குது. ஸோ பேருக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவனோட அந்த ஓஷன் க்ளோன் அதனோட சைஸை பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி ஆகிறான் ஹீரோ. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹீரோ சைஸ் அந்த ரேஞ்ச் அதோட கொஞ்சம் பெருசு அந்த சைஸ் மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு போர்ட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ள இழுத்துட்டு போய் ஒரு பிளானட்டுக்குள்ள விடுது. அந்த இடத்துல நார்மலாக இருக்கிறதோட ப்ரெஷர் ஹீரோவோட அதிகமாக ஃபீல் பண்ணுது. சார் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரெஷர் வந்து வர அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஹீரோ சுற்றி பார்த்துருக்கேன் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ நம்ம எப்போவுமே வந்து அவேராக இருக்கணும், இந்த இடத்துல என்ன வேணால் ஆகலாம் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ வந்து என்ன நடக்குது, எப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து மேப்பே தெரியலேன்னு பார்த்துக்க திடீர்னு ஒரு பயங்கரமாக நடக்க ஹீரோ கட்டுகளோட தப்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சா. அந்த இடத்துல வந்து அந்த பிளானட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடி சண்டை அப்படியே மாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்து அந்த பேட் இன்சிடென்ட்க்கு நம்ம தூரத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தோன்னே ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டார் பீஸ்ட் அலையன்ஸை சேர்ந்தவனாக தான் இருப்பான், அவனை நம்ம வந்து எதுவும் பண்ண வேணாம், அதுதான் வந்து நமக்கு ஆளுது அப்படின்ட்டா. இந்த இடத்துல ஸ்டார் பீஸ்ட் அலைன்ஸ் இதை பார்த்து எல்லாரும் மறறானுங்க, அது அப்படியாப்பட்ட ஒரு அலைன்ஸ் போல அப்படின்ட்டு அந்த அலைன்ஸ் நேமை கேட்டவொடனே எல்லாம் வந்து தெச்சிட்டு ஓடுறானுங்க. ஹீரோ அதில் இல்லை, பட் இருக்கிறதா நினச்சிட்டு அவனுங்களே ஓடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்பட்ட மரங்கள் எல்லாமே அது வந்து ஹீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து எனர்ஜி ரீஸ்டோர் கம்ப்ளீட்டாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல இப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே ஏன் வந்து இன்னும் டேஞ்சரஸான பிளேஸ் ஆகலாம், இந்த இதில் ட்ரெஷர் அப்பியர் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க, இன்னுமே பெரும் பிரச்சனை வந்துடும். ஸோ கிடைக்கிற கேப்பில் முடிஞ்சாலும் சுருட்ட முடிஞ்சு சுருட்டிட்டு நம்ம வந்து கிளம்பலான் இருக்க. திடீர்னு ஒரு ஸ்பெஷலான ஆரா பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா ட்ரெஷரோட ஆரா. ஸோ ஓகேடா அப்படின்ட்டு இந்த ஆரா இவன் மட்டும் ஃபீல் பண்ணல, சுற்றி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ட்ரெஷரோட ஆராவை பார்த்தா ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய மனுஷனை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பிளேட் வெப்பன் ரேஸ் இவனுக்கு அந்த ஆரா ஃபீல் ஆகிட்டு அது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், வாங்கடா வாங்கடா கிளம்பூட்டு எல்லாம் கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரெஷர் கிட்ட போயிடும், அது பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் ஸ்வாட். அந்த ஸ்வாடை வந்து ஹீரோ தொட்டு ஃபீல் பண்ணுறான். அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா முழுசாக இன்னும் அப்பியர் ஆகலை, சுற்றிக்கிட்டு எனர்ஜி வந்து கேதர் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொட்டூரமாக ஹீரோ தூக்கி அடிக்க திடீர்னு அந்த ஸ்வாட்லேருந்து தள்ளி போட அப்படின்னு ஒரு சுற்றியில் வச்சு இந்த பிளேட் ரேஸ் அவனுக்கு பார்த்தா அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஹீரோவே பார்த்துருக்க, ஹீரோ வந்து இருக்கா, ஹீரோ விட அவனுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்த்தீங்கன்னா பெரிய உருவத்தில் இருக்காங்க. அவனை சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து இந்த ஸ்டார் பீஸ்ட் அலைன்ஸை சேர்ந்து நான் இருப்பேன் நினைக்கிறேன், அதனால உனக்கு உயிரோடு விடுறேன், இங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கேன். இதை கேட்டவனே ஹீரோ நீங்கள் என்னடா என்ன உயிரோடு வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வேணும், பார்பிட்டா இவங்க ஆரா எனக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கேன் ஏன் அப்படின்னு நான் கேள்வி கேட்க, பார்பிட்டா உடனே சொல்வா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிளேட் வெப்பன் ரேஸ், அதாவது நம்ம ஹுயான்போ மாஸ்டரோட சர்வன்ட் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ இருக்கார்ல அவங்களோட ரேஸை சேர்ந்தவங்க, அதனால ஒன்று ஃபெமிலியராக இருக்குன்ற. அப்படிங்களும் நீ மட்டும் வந்து இந்த இடத்துல ஸ்டார் பீஸ்ட் அலைன்ஸில் இல்லாமல் இருந்தால் உன்னை கொன்றுப்பா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, எந்த பிரச்சனையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இதை கேட்டோன்னே நீங்கள் என்னடா என்ன வந்து போக சொல்றதுன்னு ஹீரோ ஒரிஜினல் சைஸுக்கு மாறாம பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு 3 பேர் பூச்சி மாதிரி வந்து தெரிவானுங்க, நம்ம ஹீரோவோட சைஸ் அந்த ஒரு க்ளோன் பட்டு ஒரிஜினல் சைஸ் மாதிரி. இந்த பக்கம் கோல்டன் ஆன்ஜிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க, இவனுக்கு எல்லாம் காத்துறானுங்க இடத்துல இவ்வளோ பெரிய உருமாண்டதுல. ஸோ வந்து ஹீரோ அவனில் வெறுப்பேற்றுற மாதிரி ஒழுங்கா இங்கே ஓடி போயிடுங்கன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பேற்றிருக்காங்க இடத்துல. இதை பார்த்தோன்னே வந்து இவங்க 2 பேர் வந்து சைஸில் பெருசாக இருக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக இவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு வெறி கொண்டு அவங்களை அட்டாக் பண்ண இருக்கா. இந்த பக்கம் பேட்டில் ஃபைட் அப்படியே இன்ஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கு. அவங்களோட வெப்பனில் அவனுக்கு நாலேஜ் அதிகமாக இருந்தாலும் அவங்களோட வெப்பனை அட்டாக் பண்ண கிட்டத்தட்ட ஹீரோவே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு அவனோட சீலிங் ஸ்டார்ஸ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இவனுக்கு ஷீல்டு போட்டாலும் ஸ்டார் அடிச்சடியில் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி அடிக்கப்படுறான். அந்த பக்கம் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட 2 க்ளோனோட ரெண்டு கையுமே பார்த்தீங்கன்னா வெட்டி போயிட்டுறான் அந்த இடத்துல. பட் ஆனால் என்ன விஷயம்னா வந்து ஹீரோவோட க்ளோனுக்கு ரீஜென்ரேட் பவர் அதிகமாக இருக்குது, ஏன்னா அவன்கிட்ட வந்துன்னா பிளட் சிஏ வந்து இருக்குது பவர் சோர்ஸ். இந்த பக்கம் இப்படியே போயிட்டுருக்க, ஒருத்தனடா நான் வந்து கோல்டன் ஆன்ஜி வாழை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி அடிக்க ஆரம்பிக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், அவனோட சுப்ரீம் ட்ரெஷரான அந்த ஒரு போலார் மிரர் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடூரமாக அட்டாக் அடிக்க. இதை பார்த்துன்னு அவங்ககிட்ட ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த அட்டாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதில் நின்றுருக்க. ஸோ இவங்களை தனியாக சமாளிக்க முடியாது, நம்ம வந்து கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணுவோம், நம்ம கம்பைன் பண்ணுவோம் எல்லா அட்டாக் பண்ணிட்டு அவனுக்கு 3 பேர் அட்டாக் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த பிளானட்டி அழிக்கிற அளவுக்கான ஒரு சுப்ரீம் அட்டாக பார்த்தா வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்னாலும் பார்த்தலாம் ஒரு கை அப்படின்ட்டு அவனோட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம், தேர்ட் மூவ் ஆஃப் ஃபுல் மூன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்பின்னிங் ஸ்லாஷ் அடிக்க ஆரம்பிக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட சீலிங் ஸ்டார்ஸும் இதெல்லாம் எரிக்கல் மாதிரி விழுந்துருக்க. 2 எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூஸ் ஆகிட்டு ஒருத்த மாதிரி பவர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ புஷ் பண்ண அந்த பக்கம் அவனுங்களாம் வந்து தூக்கி அட்டிக்க போகிறாங்க. இடத்துல அடிச்சடிக்க அந்த இடத்துல அந்த இடத்த ஒட்டஞ்சிருப்பது. இவனை ஃபேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து ஈஸியான விஷயம் இல்லை போலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ வந்து சிறந்தில். ஸோ இந்த ட்ரெஷர் வந்து சீக்கிரமாக பார்த்து வந்து வீடியோ வந்து வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த இடத்துல நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டாங்கன்னா இது ஆப்டேன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வரதுக்குள்ள சீக்கிரமாக நம்ம இந்த ட்ரெஷர் ஆப்டேன் பண்ணவனுக்கு இந்த பக்கம் தான் பிளேட்ல நான் யோசிச்சிருக்கேன். அப்படியே அடுத்தடுத்த ஆளாக பார்த்தா அந்த ஆரா ஃபார்ம் பண்ணி வர எல்லாருமே பார்த்தா வந்து யூனிவர்ஸ் வெனரபிள்ஸ், அதுவும்
பீக்கில் வந்து இருக்கானுங்க இந்த இடத்துல. கிட்டத்தட்ட வந்து நார்த்தன் அலைன்ஸ், ஹோங்மிங் அலைன்ஸ் அப்படின்ட்டு மொத்தமாக வந்து 8 ஹை லெவல் வெனரபிள்ஸ் வந்துட்டு இருக்க. சரி ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ட்ரெஷர் வந்து நம்ம வந்து எடுத்தாகணும் அப்படின்ட்டு இருக்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஷர் மேலே தான் குறியா இருக்கானுங்க. ஸோ ஹீரோ வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கு. ஏன்னா மொத்தம் 8 பேர் சுற்றிட்டானுங்க, கண்டிப்பாக இந்த ட்ரெஷர் எடுக்கணும் அப்படி இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் விங்ஸ் அப்படியே பெருசு பண்ணுறான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் க்ளோனை வச்சு அப்படியே அந்த ட்ரெஷரை கைக்குள்ள வந்து முடிச்சான். அவனை நிறுத்துங்க, அவன் அந்த ட்ரெஷர் ஆப்டேன் பண்ண போறான் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கா. எல்லாருமே அடிக்கிறான். இப்போ என்ன பண்றான் ஹீரோ அப்படின்னா, அந்த ட்ரெஷரை சுற்றி அவன் க்ளோன் பாடியை வந்து அப்படியே பவுண்டா போட்டுக்கிறான். ப்ளஸ் அவனோட விங்ஸ் அப்படியே ஒரு தாமரை பூ மாதிரி வந்து சுருண்ட மாதிரி வச்சு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சுத்திக்கிற எல்லாருமே அவங்களோட பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ இருக்கிற அந்த விங்ஸ், அது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், எல்லா அட்டாக்கையும் பார்த்தா தாக்க முடியாது. அவ்வளோ பெரிய அட்டாக் கம்பைனா விழுந்துமே ஹீரோ டிஃபென்ஸ் ஓட்டிங் இல்லை. இந்த பக்கம் சத்தம் தாங்க முடியாம பார்பிட்டர்ல என்னடா இது அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பக்கம் கோல்டன் ஜெயின்ட்டு ஹீரோவும் கத்துறான். அந்த டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, சீக்கிரமாக நம்ம எடுக்கலாம், ரொம்ப பிரச்சனை இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் வந்து வெறி கொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் அந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வந்து கேதர் பண்ணிட்டு ஃபுல்லாக அப்பீரா வெயிட் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கா. அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ட்ரெஷர் ஆப்டைம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல திருச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த விங்ஸ் மூலியமாக வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடான். இதை பார்த்தவன் எல்லாருமே கொள்ளகானில் ஹீரோ பண்ண வந்து பார்த்துட்டு வச்சா அந்த ட்ரெஷர் நம்மகிட்ட போயிடுச்சா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை பற்றி வந்து நம்ம ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெஷர் நம்ம திரும்ப எடுத்து அவனை இவனை கொன்று அப்படின்னு எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரெஷர் என் கையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக 15K ரீச் பண்ணிட்டோம் ஃபைனலி. நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு எஃபெக்ட் 15K வந்து வந்திருக்கும். நான் இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து 15K அடிக்கணும்னு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளோட 6 காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நமக்கு இப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னோட கணக்குப்படி நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு இந்த ஜானுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அக்டோபரில் வந்து அடிச்சிருக்கணும் 15K. மிஸ் பண்ணிட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இயரில் வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம், கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கடமை நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைமிங் எப்படி இருக்கோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் த்ரோன் ஆஃப் சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஷாலா ஸ்டார் வந்து நம்ம இந்த பாயிண்டில் நிறுத்துவோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த இந்த எபிசோடு கம்பைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போட்டு த்ரோன் ஆஃப் சீல் ஆரம்பிங்க. இல்லைனா நம்ம டேரெக்டாக வந்து த்ரோன் ஆஃப் சீல் வந்து போகலாம். ஸோ த்ரோன் ஆஃப் சீல் போகிறது வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் அது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பீக்கில் இருக்கிறதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அப்படி கொடுக்குறானுங்க. இந்தி சேனல்ஸில் நிறைய சேனல் வந்து பயங்கரமாக த்ரோன் ஆஃப் சீல் அடி வாங்கிறது தான் வந்து என்னோட நண்பர் மூலிமா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் தான் கொஞ்சம் தள்ளி போட்டேன். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் போடுற த்ரோன் ஆஃப் சீல். ஓகே, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.